நலமிகு சிந்தையீர் வணக்கம். நாளொரு நாளடி. அதிகாரம் குடிப்பரப்பு. பாடல் 150. எற்றொன்றும் இல்லா இடத்தும் குடிப்பிறந்தார் அற்று தற்சேர்ந்தார்க்கு அசைவிடத்து உற்றாவார். அற்றக்கடைத்தும் அகல் யாறு அகழ்ந்த கால் தெற்றெனத் தெண்ணீர் விடும். இந்த பாடல் ஆற்றின் தன்மையை சான்றோர்களுடைய தன்மையோடு பொருத்தி விளக்கி இருக்கின்றது. வெப்பம் அதிகமாக இருக்கின்ற காலத்திலே ஆற்றில் தண்ணீர் வறண்டு விட்டாலும் கூட அந்த பகுதியிலே தோண்டும் பொழுது ஊற்று நீர் போல அது பொங்கி வரும். அப்படி பிறருக்கு உதவ முடியாத நிலை இருந்தாலும் கூட தங்கள் வாழ்க்கையையே தக்க வைத்துக் கொள்ள போராடுகிற நிலையில் இருந்தாலும் கூட உயர்ந்த குணங்களை உடையவர்கள் தம்மை வந்தடைந்தவர்களுக்கு துன்பத்தில் துணையாக நிற்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அதற்கான செயல்களை செய்வார்கள் என்று இந்த பாடல் சொல்லுகின்றது. மகாபாரதத்திலே கர்ணன் போரிலே அம்புபட்டு படுத்து கொண்டிருக்கிற பொழுது தன் கையிலே எதுவும் இல்லாத நிலையிலும் கூட ஒரு வறியவர் வேடத்திலே முதியவர் வேடத்திலே வந்து கண்ண பரமாத்மா கேட்டபோது தன்னுடைய தர்ம பலன்களை எல்லாம் தாரை வார்த்து கொடுத்தான் என்று நாம் காணுகின்றோம், கேட்கின்றோம். அந்த வகையிலே உயர்குடி பிறந்தவர்கள் தங்களுடைய நிலை எவ்வளவு வறிதாக இருந்தாலும் தம்மை சார்ந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் உதவுகிற பண்புடையவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட பண்புடையவர்கள்தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள் என்பதையெல்லாம் இந்த அதிகார பாடல்கள் விளக்கி இருக்கின்றன. தங்களுடைய நிலை எந்த அளவுக்கு சூழல்களால் தாழ்வுக்கு தள்ளப்பட்டாலும் கூட தங்களுடைய குணங்களை உயர்ந்தவர்கள் கைவிட மாட்டார்கள். கைவிடாமல் தங்களுடைய குணங்களை நல்லவற்றை பாதுகாக்கின்றவர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்பதையும், உயர்குடி பிறத்தல் என்பது அந்த குணங்களை வைத்து மதிப்பிடக்கூடிய பெருமை என்பதையும், உலகம் என்பது உயர்ந்தோர் மேட்டை என்று சொல்லக்கூடிய வகையிலே குணங்களாலும் தன்மைகளாலும் உயர்ந்தவர்களே உயர்ந்தோர் என்று இந்த உலகம் போற்றக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதையும் குடிப்பரப்பு அதிகாரம் நல்ல முறையிலே எடுத்து விளக்கி இருக்கின்றது. இந்த அதிகாரத்தின் ஒவ்வொரு பாடல்களும் உயர்ந்தவர்களுடைய குணங்களாக சுட்டுகின்ற நல்ல சொற்களை பேசுதல், நல்லவரோடு சேர்ந்திருத்தல், பிறருக்கு உதவுதல் போன்ற பண்புகளை வளர்த்து கொண்டு உயர்ந்தோர் மேட்டாகிய உலகத்திலே நாமும் இணைய வேண்டும் என்கின்ற வகையிலே சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.